ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அனைவருமே. ஓகேங்களா? இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பறக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பறக்குது. அன்னைக்கு சதய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடுகள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஓகேங்களா? அதுலேயுமே முக்கியமான சில நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா காலையில் 7:30 அதாவது 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. அப்போது வீட்டில் பூஜை போடுறவங்க, புது கணக்குகள் எல்லாமே தொடங்குவோம் இல்லையா, இதேமாரி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சித்திரை மாதத்தில் அந்த முதல் நாளில் அதாவது 7:30 மணிலேருந்து 12 மணிக்குள் இந்த விஷயத்தை தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் பிறக்கும் பொழுது சதய நட்சத்திரம் பிறக்கிறதால மிக 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 சிறப்பு. சதயம்ங்கிறது 100. ஓகேங்களா? ஒரு சதம் அப்படின்னா 100ன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி இந்த சதய நட்சத்திரம் பிறக்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாடுனா எந்த கோயிலுக்கு போகிறது? ஆனந்த சயன பெருமாள். ஓகேங்களா? அது எப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் இல்லைங்களா, அதாவது ரங்கநாதர். அது மாதிரி இருக்கக்கூடிய சயன பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணலாம். சரிங்க, அங்கெல்லாம் போக முடிகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்ரீரங்கம் போக முடியாது. பக்கத்தில் கோவில்கள் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அதாவது பெருமாள் வழிபாடு மிக 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 சிறப்பு. இந்த நாளில் முக்கியமாக சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அதாவது சித்திரை மாதம் ஆரம்பத்தில் தான் முதல் நாள்லேருந்து சூரிய பகவான் தன்னுடைய உச்சத்தை தொடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அப்போது இந்த மாதத்தில் மேச ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்குமே வரும். மீன ராசிக்காரர்களுக்குமே சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் சூரிய பகவான் மூலமாக உங்களுடைய தொல்லைகள், சங்கடங்கள் அனைத்துமே விலகும். சூரிய பகவானுடைய பார்வை மேச ராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கே விடுது அப்படின்னா துலாத்தில் 7ஆம் இடத்துல விடுங்க. அப்போது இந்த டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, வாழ்க்கை துணைவிக்கு உங்களால் முடிந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியே சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. இந்த முதல் நாளில் முக்கியமாக உணவில் 3 விஷயத்தை சேர்த்துக்கணும். மா, பலா, வாழை, இந்த 3 விஷயத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரொம்ப பேருக்கு சில விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா முதல் நாளே பழங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம், இதெல்லாமே பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வைப்பாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி இந்த தட்டில் பழம், பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே நேராக போய் அந்த தட்டையும் அந்த கண்ணாடியும் போய் பார்ப்பாங்க. இது மிக மிக நல்லது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு எது மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரிதாங்க. இந்த முதல் நாளில் மாம்பழம் சாப்பிடுங்க, ஒரு பீஸ். பலாப்பழம் சாப்பிடுங்க, ஒரு பீஸ் சாப்பிடலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடுங்க. இதனால் உடலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. எதனால் அப்படின்னா இந்த 3 பழங்களுமே இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய கைகளுக்கு சேரும். அப்போது ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு காலநிலைக்கும் நமக்கு இயற்கையாகவே, அதாவது இயற்கையே சில பழங்களை நமக்கு கொடுக்கும். ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் வரும். சரிங்களா? அப்போது இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். ஏங்க மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம், அதாவது வாழைப்பழத்தை விட்டுருங்க, பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா உண்மையிலே உடலுக்கு சூடு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலங்களும் அனைத்து வளங்களும் பெற மீண்டும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.